ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மனோகுட்டி 2021. இன்னைக்கு வசம்பு, ரணக்கல்லி, திப்பிலி, லெமன் கிராஸ், வாழைப்பூ, கொடைக்காளான் இவை அனைத்தையும் பற்றி ஒரே வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க செடி வசம்பு. வசம்பு என்பது ஒரு மருத்துவ மூலிகை. இது குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வலி, பசியின்மை, சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு சித்தா மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இதோட பேர் பிள்ளை வளர்த்தி உரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வலி, வயிறு உப்பிசம், பசியின்மை, செரிமான கோளாறுகளுக்கு வசம்பு பொடியை தேன் அல்லது பாலுடன் கலந்து கொடுக்கலாம். இது நரம்பு மண்டலங்களை தூண்டி நினைவாற்றலை மேம்படுத்துவதாகவும் பதட்டத்தை குறைப்பதாகவும் நம்பப்படுகிறது. வாய் துர்நாற்றத்தை போக்க உதவும். நெக்ஸ்ட்டு காய்ச்சல், சளி, இருமலுக்கு வசம்பு இலைகளின் பசையை பயன்படுத்தப்படுகிறது. எப்படி பயன்படுத்தலாம்னா, காய்ந்த வசம்பை விளக்கில் சுட்டு அந்த புகையை குழந்தைகளுக்கு காட்டுவதன் மூலம் தீய சக்திகள் அண்டாமல் காக்கப்படும் என்றும், வசம்பை சுட்டு பொடியாக்கி பயன்படுத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. சுட்ட வசம்பை இடித்து பொடியாக்கி சுக்குத்தூளுடன் கலந்து வயிற்றில் தடவலாம் அல்லது தேனுடன் கலந்து சாப்பிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை செடி ரணக்கல்லி. இதை ரணக்கல்லி அப்படி இல்லைன்னா மலைக்கல்லின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை செடி. இது சிறுநீரக கற்கள் மற்றும் மஞ்சள் காமாலை இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துகிறாங்க. இதன் இலைகளில் இருந்து வெளிவரும் பிசின் போன்ற திரவம் மருத்துவ குணம் கொண்டது மற்றும் நம்ம உடம்புல இருக்க புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது. இதோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா, சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்ற உதவுகிறது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தி மஞ்சள் காமாலையை சரி செய்ய உதவுகிறது. ரணம்ன்ற சொல்லிலிருந்து இது உருவானது. ரணம்னா புண்ணு. இது புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது. இரத்த கசிவு ஏற்படும் போது இலைகளை அரைத்து உள்ளங்காலில் தடவினால் இரத்த கசிவு நிற்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு இலையை எடுத்து சுத்தம் செய்து வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு விழுங்கலாம். அப்படி இல்லைன்னா இலைகளை அரைத்து சாறு எடுத்து குடிக்கலாம். இது ஒரு கள்ளி வகை தாவரம். சுமார் 1 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதற்கு விதை இருக்காது. இந்த ரணக்கல்லிக்கு விதை இருக்காது. இலைகள் மூலமே பரவும். இந்த இலைகள் அமிலத்தன்மையுடனும் உவர்ப்பு தன்மையுடனும் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க செடி திப்பிலி. திப்பிலி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த காரமான இந்திய தாவரம். இது லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க. தமிழில் இதை மிளகு லாங்கம்னு சொல்லுவாங்க. இது சுவாச கோளாறு, செரிமான பிரச்சனை, இருமல், ஆஸ்துமா இதிலெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பரவலாக பயன்படுத்துகிறோம். மேலும் திப்பிலி ரசம் போன்ற உணவு வகைகளிலும் சேர்க்கப்படுகின்றது. மூச்சுக்குழாய் அலர்ஜி, தொண்டை வலி, கபம், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது. திப்பிலி செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. உடல் நலத்தை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ரசம், பொடி போன்ற பல உணவு வகைகளில் காரம் மற்றும் மருத்துவ குணத்திற்காக நம்ம திப்பிலி சேர்க்கப்படுகிறது. அந்த திப்பிலியின் பழங்கள், அதோட வேர்கள் மருத்துவ குணத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. கருமிளகில் உள்ளது போலவே திப்பிலியிலும் ஒரு காரமூட்டும் மூலக்கூறு இருக்கிறது. பேர் பிப்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க புல் லெமன் கிராஸ். இதை தமிழில் எலுமிச்சை புல் அப்படி இல்லைன்னா இஞ்சி புல்னு சொல்லுவாங்க. பச்சை நிறத்தில் காணப்படும் எலுமிச்சையின் மனம் கொண்ட இது ஒரு வகை புல் செடி. இது உணவில் சுவை சேர்க்கவும், டீ தயாரிக்கவும், மூலிகை மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இது நம்மளுடைய வயிற்றில் செரிமான பிரச்சனை, நெக்ஸ்ட்டு மன அழுத்தம், இது ரெண்டுக்குமே நிவாரணம் அளிக்கக்கூடியது. இதை சமையலில் சூப்பு, குழம்பு இந்த இதுக்கெலாம் ஒரு நறுமணத்திற்காக பயன்படுத்தலாம். அப்புறம் முக்கியமாக டீ தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை நம்ம நறுமண சிகிச்சைக்காகவும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட இலையை எடுத்து லைட்டாக ஸ்மெல் பண்ணாலே அந்த லெமனோட ஸ்மெல் நம்மளுக்கு அப்படியே தெரியும். வாழைப்பூ பற்றி பார்க்கலாம். வாழைப்பூ பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோன் சமநிலை, PCOS போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. இதில் கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, வைட்டமின்கள் போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. நெக்ஸ்ட் வாழைப்பூ இரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. நார்ச்சத்து இதில் அதிகம் இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. ஃபஸ்ட்டு இரத்த சோகையை தடுக்கவும், இரத்த சோகையின் அறிகுறிகளை குறைக்கவும் உதவுகிறது. நெக்ஸ்ட்டு கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. நம்முடைய இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாழைப்பூவில் கால்சியம்,
பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீசியம், காப்பர், வைட்டமின் ஏ, B1, C இப்படி பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்து இருக்கிற நம்மளுடைய வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காளான். காளான்றது ஒரு பூஞ்சை தாவர உயிரினம். இது இந்தியா, இலங்கை இந்த நாடுகளில் ஏழை மக்களின் உணவாக ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போது குடிசை தொழிலாக மாறி செயற்கையாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது. காளானோட வகைகள் பார்த்தோம்னா குடைக்காளான், முட்டைக்காளான், சிப்பிக்காளான், பூஞ்சைக்காளான் இப்படி நிறைய வகை இருக்குது. காளானில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. உணவு காளான்கள் வந்து சத்துமிக்க சிறந்த உணவாக இருக்கும். பென்சிலின் மருந்து தயாரிக்க பென்சிலியம் எனப்படும் நுண்ணிய பூஞ்சை காளான் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் மதுபானங்கள் வந்து தயாரிக்க காளானை யூஸ் பண்ணுறாங்க. ரொட்டிகள் செய்யவும் காளானை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குடைக்காளான். குடைக்காளான் வந்து ஒரு உண்ணக்கூடிய காட்டு காளான் ஆகும். உணவு காளான்கள் சத்துமிக்க சிறந்த உணவாக இருக்கின்றது. தேங்க்யூ.